குட் மார்னிங். ஐ எம் டாக்டர் சுகன்யா. பேஷண்ட்டுக்கு என்னென்னா டான்சில்ஸ் இருந்தது. அதுக்கு பேர் குவின்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக அவனுக்கு இப்போ சரியாயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பயம்னா சின்ஸ் 3 இயர்ஸாக இதே மாதிரி அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக இந்த நவம்பர் டிசம்பர் சீசனில் வரனால அவங்களுக்கு ஒரு டவுட்டு மறுபடியும் வருமா அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நான் டான்சில்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டான்சில்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அண்ட் டான்சிலைட்டிஸ். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி டான்சில்ஸ் இஸ் கால்டு டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்னாலையும் வரணும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம். இதே மாதிரி இந்த டான்சில்ஸ் 3 வகையாக வரும். அக்யூட் டான்சிலைட்டிஸ், கிரானிக் டான்சிலைட்டிஸ் ஒரு வகை, பஸ்டுலார் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்சில் பார்த்தீங்கனாலே பஸ்டியூல்ஸ் அதில் இருக்கும். இவங்களோட பையனுக்கு அதுதான் இருந்தது. சின்ஸ் 3 இயர்ஸாக அது ரெக்கரண்டாகவும் வந்திருந்தது. இப்போ அவனுக்கு சரியாயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த தடவை வந்தப்போ ஹோமியோக்கு வந்தாங்க, சரியாயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா கல் இருக்கும். டான்சில்ஸ்லேயே கல் இருக்கு. அந்த கல்லையும் கரைக்கலாம். எல்லாமே அக்யூட் கோர்ஸ் ஆஃப் ஷார்டேஜ் பீரியட்ல இவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஹோமியோபதிலையும் இஎன்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் டான்சிலைட்டிஸும் டான்சிலைட்ஸ்க்கு உண்டான வெரைட்டிஸையும் சரி பண்ணி தரோம். தேங்க்யூ.